வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதத்துல கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள், காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த மிதுன ராசியில் குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில் புதன் பகவான், சிம்ம ராசியில் சூரியன் கேது, கன்னி ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், அடுத்து மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 31ஆம் தேதி புதனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். ஆகஸ்ட் மாதம் 19ஆம், அதாவது இந்த ஆவணி மாதத்துல செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பயிற்சியாகின்றனர். சுக்கிரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து அந்த கன்னி ராசிக்கும் பயிற்சியாகி இருக்கிறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தின் பலன்கள். இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி என்பர்களுக்குமே கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பர்களுமே தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. எல்லாரிடமும் ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கையாக, எந்த விதமான ஒரு ஏமாற்றமுமே நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ரொம்ப அதி முன்னெச்சரிக்கையாக பழகக்கூடியவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்கள் கடந்த ஒரு 3 மாதத்திற்கு மேலாக அதிகப்படியான இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. யார்கிட்ட நம்ம ஏமாற மாட்டோம் அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்க கிட்டயே அதிகப்படியான ஒரு ஏமாற்றம். அதே மாதிரி எந்த இடத்துல நீங்க பொருளை பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல அந்த பொருட்களின் இழப்புகள்ன்றது அதிகப்படியாக இருந்திருக்கும். இப்படி இந்த மேஷராசி என்பர்கள் எதிர்பாராத விதமாக சில இழப்புகளை அனுபவிச்சுக்கிட்டே வராங்க. இவர்களால அதை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த இழப்புகள்ன்றது இவர்களினுடைய மனதை மிகவும் வாட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரியா நடக்குது, திடீர்னு இருந்தாப்புல எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியாக மேஷராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அதிகப்படியான கேள்விகள் இருக்கும். இவர்களுக்கு ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கிறோம், 7.5 சனியின் ஆரம்ப கட்ட ஒரு நிலையில இருக்கிறீங்க. அந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயத்துல இருக்கிறார். அவர் எந்த நேரத்துல எப்படி விரயத்தை கொடுப்பாருன்னே நமக்கு சொல்ல முடியாது. ஆனா இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த 7.5 சனி எல்லாம் பெரிதாக ஒரு நம்பிக்கை இருக்காது. நம்ம உழைக்கிறோம், நம்மளுடைய உழைப்பு என்னைக்குமே வீணா போகாது அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை உடையவர்கள் தான். தன்னம்பிக்கைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அபூர்வமான விஷயம். இந்த காலகட்டத்துல ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் நடந்துரும். ஆனாலும் இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த தன்னம்பிக்கையை கைவிடாமல் உங்களுடைய ஒவ்வொரு ஒரு நாட்களையும் நகர்த்து கொண்டுதான் இருக்கிறீங்க. இந்த ஆவணி மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதியே அந்த 6ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 6ஆம் இடம்ன்றது மிகப்பெரிய ஒரு மறைவு ஸ்தானத்துல ஒரு 50% கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். உங்க ராசி அதிபதியாகப்பட்ட அந்த பாவ கிரகம் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மனோபலம், ஒரு திடகாத்திரமான ஒரு மனநிலை அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. எதிரிகளையும் அழிக்கக்கூடிய ஒரு திடமான ஒரு மனநிலை, ஒரு ஸ்திரமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ஆவணி மாதம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். தன்னுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சிகளை காணணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களிடம் பொருட்களையும் பணத்தையும் கொடுத்து ஏமாந்த இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு முக்கிய திருப்பமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த ஆவணி மாதத்துல செவ்வாயும் கடைசியில, அதாவது 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தான் பயிற்சி ஆகிறார். அது வரைக்குமே இவருக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த தொழில்ல முக்கியமான ஒரு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். கடனே அடைக்க முடியாது அப்படின்னு நினைச்சவங்க கூட இந்த காலகட்டத்துல கடனை அடைக்கிறதுக்கு உண்டான
முழு முயற்சிகளையும் எடுத்து அதுல ஒரு 10% அடைப்பதற்குண்டான ஒரு நெறிமுறைகளையும் தேடக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். வேலையை விடணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இப்போ இந்த ஆவணி மாதத்துல வேலையை விடக்கூடாது அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு ஸ்திரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். காதல் போன்ற விவகாரங்கள்ல பெரிய அளவுக்கு ஏமாற்றங்கள் கடந்த காலத்துல இருந்திருக்கும். இந்த மேஷராசி என்பர்களுக்கு காதல்ன்ற ஒரு விஷயத்திலேயே இவங்க ஈடுபட மாட்டாங்க. ஆனா இவர்களினுடைய மனநிலை இவர்களை விட்டு ஒரு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு. இவர்களினுடைய தசாபுத்தியும் சொல்லலாம். இந்த நேரத்துல கோச்சார நிலவரப்படி இந்த காதல் போன்ற விவகாரங்களுக்கு இவங்களுக்கு எந்த விதமான ஒரு பலனுமே கிடையாது. ஆனா இவர்களுடைய தசாபுத்தி அதற்கு சாதகமாக இருந்ததுன்னா இந்த கோச்சார நிலவரப்படி கடந்த காலத்துல அந்த காதல் போன்ற விஷயத்துல எல்லாம் நிறைய ஒரு ஏமாற்றங்கள் இவர்களுக்கு நடந்திருக்கும். இந்த ஆவணி மாதத்துல அது எல்லாமே சரி செய்ய முடியுமா, நாங்க திரும்பியும் ஒண்ணு சேருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. 25% அந்த மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா முழுமையா சேருவீங்களா அப்படின்றது இந்த செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முழுமையாக ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமான ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய தொழில் அதிகப்படியான வளர்ச்சி, வேலை மாற்றம் செய்யணும்னு இருக்கிறவங்க வேலை மாற்றம் செய்யாம அந்த இடத்திலேயே இருந்து நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு ஏற்பட்ட சில அவமானங்கள், தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் இது எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் ஒரு சில மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய விசா போன்ற கால நெருக்கடிகள் உங்களுக்கு முடிவடையக்கூடிய ஒரு நிலையில இருந்தாலும் கடைசி நேரத்துல உங்களுக்கு அதற்குண்டான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் மிகவும் நெருக்கமாக வந்தடைவதற்குண்டான ஒரு நேரம். அததான் அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி வெளிநாட்டுல மிக சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த போகிறார். அடுத்து 5ஆம் இடத்துல அந்த சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வேலையை விடக்கூடிய ஒரு தருவாயில இருந்தாலும் மீண்டும் அதை நீங்க ஒரு ஸ்திரமாக வைத்துக்கக்கூடிய ஒரு நேரத்திற்கு தான் இந்த மேஷ ராசி என்பர்கள் ஆளாக போறீங்க. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு திருமண முயற்சிகள்ல சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் இந்த ஆவணி மாதத்துல நீங்க நினைத்தபடி ஒரு வரன்கள் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். நீண்ட நாள் கனவுகள் உங்களுக்கு நமக்கு வரக்கூடிய ஒரு பார்ட்னர் இப்படி இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு குணத்தை எல்லாம் வச்சிருக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க நம்மளை நல்லபடியா பாத்துக்கணும் இப்படின்ற மாதிரியான நிறைய கனவுகளோடு இருப்பவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில தனக்காக எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த திருமண வாழ்க்கைன்னு வரும்போது கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவர்கள் பட்ட அவஸ்தைன்றது மிக பெரிய அளவுக்கு இனிமேலாவது நம்மளே கவனிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கங்கள் இருக்கும். அதற்கு ஒரு சாதகமாக தான் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வரன்கள் அமைவதற்குண்டான ஒரு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு பண வரவுகள் இந்த மாதத்துல அதிகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல அந்த பண வரவுகள் மூலமாக கடன்களை அடைப்பதற்கும் சொந்தமாக வீடு கட்டுவதற்குண்டான ஒரு முயற்சிகளும் இந்த மாதத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய திசாபுத்திகள் சில மோசமான ஒரு நிலைமையில இருக்கு, 6-8ல இருந்து திசைகள் நடத்திட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் சில அவமானங்கள், தேவையில்லாத நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். வியாதிகளினுடைய தொந்தரவும் இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்போ நீங்க இந்த தசாபுத்திகளின் அடிப்படைகளை வைத்துதான் உங்களுடைய முழுமையான ஒரு வாழ்க்கை பயணத்தை நீங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கிறீங்க. அதனால அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.